அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த யுகம் ரொம்ப ரொம்ப பரபரப்பான யுகமாக மாறிப்போய்விட்டது என்று பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்னது பரபரப்பு? நீங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து மணியாச்சு 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 என்று கடிகாரம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. அது சுற்றுகிறது. அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் உலகத்தையே சுற்றி கொண்டிருக்கின்றான். பொருளுக்கு அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கையும் மிரட்டுதே என்று ஒரு இளைய பாடலிலே இளையராஜா அவர்களுடைய வரி வரும். அப்படி எல்லாமே பதற்றம், பரவசம் என்பதை விட எல்லாமே எப்படியாவது எப்படியாவது என்று வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எது வெற்றி என்பது ஆளாளுக்கு வித்தியாசப்படுகிறது. 75 வயசுக்காரருக்கு, சார் பிபி சுகர்லாம் நார்மலாக இருந்தால் அதுவே சக்ஸஸ்னு தோணுது சார் அப்படிங்கிறார். ஆனால் இப்போ தான் டிகிரி முடித்த ஒரு பையனுக்கு, சார் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிட்டா லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் சார் அது அப்படின்னு அந்த பையனை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான அளவுகோல் வேறு. திரைப்படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஐயா எப்படியாவது 100 நாள்லாம் வேணாம் ஐயா, நமக்கு ஒரு 50 நாள் அப்படிலாம் கூட வேணாம் ஐயா, முதல் 10 நாள் எப்படியாவது ஓடி போட்டது முதல் வந்துட்டால் போதும், இந்த படமே சக்ஸஸ் அப்படிங்கிறார். அப்போ ஆளாளுக்கு எது வெற்றி என்பது மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு மகத்தான வேடிக்கையாகத்தான் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை பரிணமிக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட இப்போ இந்த 2 ரூபா நாணயம் இருக்குது இல்லைங்களா, சரி என்ன அல்பத்தனம் 2 ரூபா, 1000 ரூபாய்க்கு கூட இப்போ நாணயம் வந்துருச்சு. இப்போ உங்கள்கிட்ட 1000 ரூபாய் நாணயம் அதை நான் கையில் கொடுத்து இதை ஒரு 10 தடவை நீங்கள் தூக்கி போட்டு பிடிக்கணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாக உங்களால் முடியும். 10 தடவை அப்படி தூக்கி போட்டு அதை பிடிக்கிறது, 10 தடவை தூக்கி போட்டு பிடிக்கிறது, சரிங்களா? நீங்கள் 5 தடவை தூக்கி போட்டு பிடிக்கிறப்பவே நான் டக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் இன்னும் ஒரு 10 தடவை இதை தூக்கி போட்டு அப்படியே கையில் பிடிக்கணுங்க. ஆனால் அப்படி பிடிக்கிறப்போ ஒரு தடவை கூட மிஸ் ஆகாதபடி நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபா தரேன். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு 2 லட்சம் ரூபா தரணும், சரியா அப்படின்னு நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு வச்சுங்க. இதெல்லாம் நிஜம் இல்லை, இது ஒரு உதாரணம், தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் காயினை அப்படி மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்குள்ளே சுலபமாக நாம் செய்து முடிப்போம். ஆனால் இப்போ குறுக்க பூந்து இதை நீங்கள் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போச்சுங்க, 2 லட்சம் எனக்கு தரணும் அப்படின்னு இப்போ நம்ம 2 பேரும் ஒரு டீலிங், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை அதை தூக்கி போடுறப்பும் அப்படியே பதட்டம் வந்து விடுகிறது. ஏன்? இது ஒரு சவாலாக மாறிவிடுகிறது. சந்தோஷமாக தூக்கி போட்டு பிடித்து கொண்டிருந்தது போக இதிலே ஒரு சவால், இது ஒரு பதற்றம், ஒரு சலனம், ஒரு சஞ்சலம், இது எல்லாம் வந்து விடுகிற பொழுது எது நமக்கு மகிழ்ச்சியை தந்ததோ அதுவே இப்பொழுது மனக்கலக்கத்துக்கும் காரணமாக மாறிவிடுகிறது. என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தான் காரணம். சின்ன வயசுலேருந்தே நம்மளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், கோல்டு மெடல் வாங்கணும், ஓடு ஓடு ஓடு, எதிர் வீட்டு பையனை பாரு, பக்கத்து வீட்டு பொண்ணை பாரு, நல்லா படிக்கணும், அவ்வளோ விட கூட வாங்கணும், இப்படி வெற்றி பெறுவது தான் வாழ்க்கை, எது வாழ்க்கையில் ஜெயிப்பது தான் வாழ்க்கை என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு நம்முடைய மனதை ஒரு மாதிரி உருவேற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த சமுதாயமே அப்படி தான் நம்மளை கண்டிஷன் செய்வதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஜெயிப்பது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயிப்பது வாழ்க்கை தான், ஆனால் அதையும் தாண்டி வாழ்வது தான் வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி உங்கள் முன்னால் ஒரு காஃபி இருக்குது, இந்த காலை நேரம் ஒரு காஃபி இருக்குது அப்படின்னு வைங்களேன், வீட்டில் சுட சுட பிரமாதமாக ஃபில்டர் காஃபி கொண்டு வந்து தராங்க. இதை ரசித்து குடிக்கணும். மணியாச்சே 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 அவசரம் அவசரம் அவசரமாக அதை குடிக்கக்கூடாது. இதுக்கு வாயில் ஒரு ஃபொனலை வச்சு அப்படியே உள்ளே விட்டுறலாம், அந்த வேலை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தாப்பில் போய் குளிக்க போகலாம். சில பேர் குளிக்கிறதுக்கே கூட காக்கா குளியல் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். இந்த காக்கா அப்படி மரத்தை குழாயில் தண்ணி கொட்டுறப்போ அப்படி வந்து இந்த ரக்கை 2 பக்கமும் அப்படி காமிச்சிக்கிட்டு கடன்னு குளிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும், பரபரன்னு பறந்து போயிடுறா மாதிரி தான் காலை அவசரத்தில் குளிக்கிறத கூட சில பேர் காக்கா குளியல் அப்படின்னே தமிழ் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறான். கால்வாசி குளிச்சுட்டு வந்தால் அது காக்கா தானே, வேற என்ன செய்வது? பதட்டம் என்பது சேர்ந்து வாழ்வினுடைய பரவசத்தை இழக்கிற பொழுது அது வாழ்க்கை அல்ல, அது வெறும் ஓட்டம், போராட்டம்,
ஒவ்வொன்றையும் ரசித்து அனுபவித்து கொண்டாடி மகிழ்வது தான் வாழ்க்கையே தவிர, நாம் இதில் ஜெயிச்சாதான் வாழ்க்கை, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாதான். நிறைய பிள்ளைங்க மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு உடனே அழுதுகிட்டே வரும், பார்த்துருப்பீங்களா? நிச்சயம் பார்த்துருப்பீங்க. நீங்களே கூட அப்படி அழுதுருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் இருந்தப்போ, மார்க் குறைஞ்சி போச்சே அப்படின்னு. அந்த அழுகைக்கு காரணம் மதிப்பெண்கள் குறைந்து விட்டன என்பதையும் தாண்டி அது ஒரு சோகம், அது ஒரு இழப்பு, அது ஒரு தோல்வி, அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு மனசில் பயிச்சிட்டோம். எதனால் மார்க் குறைஞ்சிதோ அதெல்லாத்தையும் நீ வீட்டுக்கு போய் அதை படித்து மனசுக்குள்ளே வாங்கிக்குவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம். இல்லை எந்த கணக்கு தப்பாக போச்சோ அதை சரியாக செஞ்சு அதை எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிச்சிங்களா? வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இது போச்சே. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது முக்கியம். ஆனால் அந்த வெற்றி என்பது மகிழ்ச்சியாகவும் ஆக வேண்டும். பரவசத்தை தருகின்ற ஒவ்வொரு வினாடியும் தான் பரிபூர்ணமான வாழ்க்கைக்கான பாதையே தவிர, மேலும் 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 என்று இலக்குகளை துரத்தி கொண்டு ஓடி கலக்கங்களோடு இலக்கங்களை அடைப்பதும் லக்கங்களை சம்பாதிப்பதும் ஒரு முழுமையான வாழ்க்கை இல்லை. இப்போலாம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே 10 மாடி 20 மாடி கட்டணும், எல்லாம் அதில் இருப்பாங்க. ஆனால் எதிர் வீட்டில் யார் இருக்காங்கன்னு இவருக்கு தெரியாது, இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. 3 அப்பார்ட்மெண்ட் தாண்டி யார் இருக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியாது. தெரிலங்க சார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேனே, நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா? நான் இல்லைங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இல்லைங்க. இன்ஸ்டாகிராமில் இல்லைங்க. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். உன் பக்கத்து வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னாராம். இது கூட தெரியாமல் ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட காலமாக இல்லாமல் ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு சிற்றூரில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பழகி, யாரே நீ நம்ம கோவிந்தராஜன் பையன் தானே, 2வது பையன் தானே, எங்கேயோ மெட்ராஸில் போய் படிக்கிறேன்னு சொன்னார், அப்பா என்னைக்கு வந்த, நல்லா படிக்கிறியா என்று அந்த ஊரிலே அறிமுகமானவர்கள் என்று அதிகமான பேர் இருக்கிற ஒரு காலகட்டம். அங்கிருந்து வந்தார், ஐயா மாதிரி நம்ம வீட்டில் அவசரமாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட வெள்ளி டம்ளர் எதுவும் இல்லை, 2 வெள்ளி டம்ளர் கிடைக்குமா, காஃபி கொடுக்கணும் அப்படின்னு. இவரும் ஒன்றே அதனால் என்னங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுக்குறார். அவர் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து அதை தரப்போ ரொம்ப நன்றிங்க அப்படின்றப்போ கூட 2 குட்டியாக வெள்ளி டம்ளரும் கொடுக்குறார். இது எதுக்குங்கன்னு, இருக்கட்டுங்க உரிய நேரத்தில் நமக்கு உதவி பண்ணிங்கல்ல, அது நம்முடைய அன்பு பரிசு அப்படின்னு இவர் 2 பெரிய வெள்ளி டம்ளர் கொடுத்ததுக்கு அவர் அன்பு பரிசாக 2 சின்ன வெள்ளி டம்ளரையும் சேர்த்து கொடுக்குறார். அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு, திரும்ப அங்கேருந்து சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க, உறவுக்காரங்க அதிகம், அவர் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் விருந்து பரிமாறணும், கையும் ஓடல காலும் ஓடல, இந்த 2 வெள்ளி தட்டு இருந்தால் கொடுங்களேன், அவங்களுக்குலாம் சாப்பாடு நாளைக்கே கொடுத்துட்றேங்க அப்படின்னு. இவர் ஒன்று அப்படியா சரி இந்தாங்க அப்படின்னு 2 வெள்ளி தட்டு கொடுத்து வேலை முடிஞ்சிடு. திரும்ப அங்கேருந்து வர்றப்போ 2 குட்டியாக 2 வெள்ளி தட்டு அவங்க கொண்டு தரார். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. என்னங்க இது? ஆமாங்க, உரிய நேரத்தில் கொடுத்து குடும்ப கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றினீங்க இல்லையா, பரிசாக வச்சிங்க அப்படின்னு கொடுக்குறார். அப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்ப அவரே வரார். சார் இது மாதிரி நம்ம மிஸ்ஸஸ் ஊருக்கு போயிருக்கிறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் நானும் என் மகளும் சென்னையிலேயே ஒரு திருமணம் ஒன்று, அதுக்கு போனோம், பொண்ணோட வைர நெக்லஸ் அந்த பீரோ உள்ள மாட்டிக்கிச்சு, கல்யாணம்னா கொஞ்சம் போட்டு போனால் தானே நல்லாயிருக்கும், கொஞ்சம் வைர நெக்லஸ்ஸு அம்மாவோடது கொடுங்க, போயிட்டு திரும்ப வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. ஆஹா அதனால் என்னங்க அப்படின்னு இவர் சந்தோஷமாக கொடுக்குறாரு. ஏன், முதல் தடவை டம்ளர் கொடுத்தப்போ 2 குட்டி டம்ளர் கூட கொடுத்தார், அப்புறம் தட்டு கொடுத்தப்போ 2 குட்டி தட்டு கொடுத்தார், இப்போ கண்டிப்பாக குட்டி வைர நெக்லஸ் அதே மாதிரி வரப்போகுது அப்படின்னு இவர் காத்திருந்தார். அவர் வைர நெக்லஸோடு போனார் தான், அவரும் வரல, வைர நெக்லஸும் வரல. பேராசை என்று இதைவிட பெரிதாக என்று ஆசைப்பட்டு கொண்டு கடைசியில் ஏமாந்து நிற்பது அல்ல, வெற்றி பெற்றுக்கொண்டே மேலும் மேலும் பெற்றுக்கொண்டே இருப்பது வாழ்வுதான். அதே நேரம் குறுக்கு வழியில் ஷார்ட்கட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்களே, குறுக்கு வழியில் வைரங்களாக சேர்த்து விட வேண்டும், வெற்றிகளாக சேர்த்து விட வேண்டும் என்கின்ற ஆசை பேராசையாக மாறி கடைசியில் இருப்பதையும் இழப்பது என்பதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு வினாடியும் ஆனந்தமாக இப்பொழுது எது இருக்கிறதோ அதை பெரிதாக கொண்டாடுவதுதான் உண்மையான வாழ்க்கை. வெற்றி என்கின்ற பெருமையும் வேண்டும், அந்த பெருமையை பெறுவதில் நேர்மையும் வேண்டும், மன நிறைவும் அப்பொழுதுதான் நம்மை தேடி வரும். அதுதான் வாழ்வு. இதை செய்வதில் என்ன தாழ்வு? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.